Hello everyone, welcome back to the series of the lesson toward the parable of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ஊமைகளை பற்றியதான தொடர் சத்தியத்துக்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த பாடத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது இரண்டாம் பாடத்தில் ஹிடன் ட்ரெஷர் பேர்ல் ஆஃப் த கிரேட் பிரைஸ் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய இன்னொரு ஊமையை மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 44 46வது வசனம் வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன புதைக்கப்பட்ட பொக்கிஷம் மற்றும் விலையேற பெற்ற முத்து, இந்த இரண்டு ஊமைகளில் ஆண்டவர் சொன்ன ஆவிக்குரிய ரகசியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இதை பார்ப்பதற்கு முன்பதாக கடந்த முறை முதலாவது பாடத்தில் நாம் ஊமைகளின் 5 முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் கற்றுக்கொண்டிருந்தோம். ஊமைகளுடைய மிக முக்கியமான நோக்கங்களில் முதலாவது உண்மையை மறைக்க, டு கன்சீல் த ட்ரூத். வேதத்துக்கு எதிரிகளாக உண்மைக்கு புறம்பாய் இருப்பவர்களுக்கு அதை எளிதில் புரிந்து கொள்ளாதபடி அவர்களுக்கு இந்த ஊமைகள் மறைக்கப்பட்டதாய் இருக்கிறது. இரண்டாவதாக டு ரிவீல் த ட்ரூத், உண்மையை வெளிப்படுத்த, உண்மையான இருதயத்தோடு விசுவாசமுள்ள இருதயத்தோடு அவருடைய வார்த்தைகளை கேட்பவர்களுக்கு இவைகள் தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. மூன்றாவதாக டு எம்ப்ளம் த ட்ரூத், உண்மையை அழியாமல் பாதுகாப்பதற்காக இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு இந்த ஊமைகளின் மூலமாக சொல்லப்பட்ட அநேக சத்தியங்கள் காலத்துக்கும் அழியாததாய் நமக்குள் நிலைத்திருக்கும்படியாக இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு உதாரணம்தான் நல்ல சமாரியன், கெட்ட குமாரன் போன்ற கதைகள் நமக்கு மிகுந்த ஆழமான பாடத்தை அநேக காலத்திற்கு நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நான்காவதாக டு காஸ் செல்ஃப் கண்டமினேஷன், தன்னைத்தானே தீர்ப்பளித்துக் கொள்ளும்படியாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பார்த்தோம், அங்கு நாத்தான் தீர்க்கதரிசியானவர் தாவீதை ஒரு ஊமையை சொல்லும் பொழுது, தாவீது தன்னை குறித்து தான் இந்த ஊமை என்று அவன் அறியாமலே இதை செய்தவன் சாக கடவன் என்று சொன்னார். ஆகவே சில நேரங்களில் இது நமக்கு தான் சொல்லப்படுகிறது என்று தெரியாமலேயே நம்மை நியாயத்திற்கக்கூடியதாக இருக்கிறது. ஐந்தாவதாக டு ஃபுல்ஃபில் த ப்ராபஸை, தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊமையில் பேச போகிறார், ஊமைகளால் அவளுடைய வாயை திறப்பேன் என்கிற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக ஊமைகள் பேசப்பட்டது. சரி பிரியமானவர்களே, இப்போ நாம இந்த ஊமையினுடைய இரண்டாம் பாடம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44 46வது வசனம் வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன மறைந்திருக்கும் புதையல் மற்றும் விலையேற பெற்ற முத்தினுடைய ஊமைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஒரு ஊமையினுடைய ஒரு தீம், முக்கிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தின் நிகரற்ற மதிப்பு, த வேல்யூ ஆஃப் காட்ஸ் கிங்டம். தேவனுடைய பரலோகத்தின் விலையேற பெற்ற மதிப்பு தான் இந்த ஒரு ஊமையினுடைய ஒரு முக்கிய பங்காய் இருக்கிறது. அவை இந்த விலையேற பெற்ற விலை மதிக்க முடியாத பரலோக ராஜ்யத்தை பெறுவதற்காக நம்ம இடத்துல இருக்கிற எதை வேண்டுமானாலும் நாம இழக்கலாம், அதற்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யலாம், அதற்கு ஈடானது இணையானது ஒன்றுமில்லை என்கிற ஒரு ஆழமான சத்தியத்தை இயேசு கிறிஸ்து இங்கு குறிப்பிடுகிறார். இந்த இரண்டு ஊமைகள் இங்க இருக்கிறது. ஒரு ஊமையானது ஒருவன் நடந்து போய் ஏதாச்சியா ஒரு விலையேற பெற்ற ஒரு பொருளை கண்டடைகிறான், இன்னொரு மனிதன் விலையேற பெற்ற பொருளை தேடி செல்கிறான். அப்ப இந்த இரண்டு ஊமைகளினுடைய கருப்பொருளுமே ராஜ்யத்தினுடைய ஈடு இணையற்ற மதிப்பை அது குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்போ இந்த ஊமையில் நமக்கு கொடுக்கக்கூடிய, அதை கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள், வாட் ஆர் யூ கோயிங் டு டூ வித் த ட்ரூத்? சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொண்ட பிறகு நீங்க என்ன செய்ய போகிறீர்கள்? வாட்ஸ் கோயிங் டு பி யுவர் ஆட்டிடியூட் டுவார்ட் த ட்ரூத்? சத்தியத்தை கற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய செயல்கள் எப்படியாக இருக்கிறது? ஹவு ஹார்ட் வில் யூ பர்சியூ த ட்ரூத்? எவ்வளவு தூரம் நீங்கள் அந்த சத்தியத்தை உறுதியாக பற்றி கொண்டிருப்பீர்கள் என்ற மிக ஆழமான ஒரு கேள்விகளை நமக்குள்ளாக எழுப்புவதுதான் இந்த ஊமைகளாய் இருக்கிறது. அவை பிரியமானவர்களே, சத்தியத்தை தேடுவதனுடைய முக்கியத்துவம் இந்த ஊமையினுடைய மிக முக்கிய ஒரு கருப்பொருளாய் இருக்கிறது. இன்றைக்கு சுவிசேஷமானது
அநேகருக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்திருந்தாலும் ஒரு சிலரை கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார்கள், தேவனை விசுவாசிக்கிறார்கள். ஏனென்றால் சுவிசேஷம் என்பது அதை பார்க்க மறுப்பவர்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த உண்மையில தெரிந்து கொள்கிறோம். இந்த தேவனுடைய சுவிசேஷமானது யாருக்கு வெளியரங்கமாக இருக்கிறது, யாருக்கு மிகவும் நெருக்கமாக அருகில் இருக்கிறது அப்படின்னா அதை நேசிப்பவர்களுக்கு மாத்திரம்தான் அது நெருக்கமாகவும் அருகிலும் இருக்கிறது. அதை விரும்பாதவர்களுக்கும் அதை பார்ப்பதற்கு மறுப்பவர்களுக்கும் சுவிசேஷம் மிகவும் தொலைவில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம இந்த ஊமையில நாம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதோ நமது இந்த ஊமைகளை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு சில முக்கியமான கேள்விகள் அங்கே இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறோம். அந்த கேள்விகள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் வேதத்தை எவ்வளவு தீவிரமாக ஆராய்கிறீர்கள்? இன்றைக்கு அநேக நேரம் நாம் சத்தியத்தை நாம் பிரியமாய் இருக்கிறோம், சத்தியத்தை நேசிப்போம். ஆகவே எவ்வளவு நேரம் சத்தியத்தை கற்றுக்கொள்ள நாம் நமது நேரங்களை நாம் செலவிடுகிறோம்? அல்லது மற்றவர்களை காட்டிலும் உங்கள் நிலை என்ன? சில நேரங்களில் நம்ம மற்றவங்களை பார்த்து சொல்லுவோம், நீங்கள் பைபிள் படிங்க, நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்க என்று மற்றவர்களுக்கு நாம் சொல்லுவோம். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம்? தேவனின் விருப்பத்தை பற்றி எவ்வளவு ஆழமாய் தோண்டுகிறோம்? ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று சொல்லக்கூடிய வேதத்தினுடைய ஆழத்தை எவ்வளவு தூரம் நாம் ஆராய்ந்து பார்த்து அந்த புதையலை கண்டடையக்கூடியவர்களாய் இருக்கிறோம். இந்த கருத்துக்கள் எல்லாம் நிறைந்ததுதான் இந்த ஊமை. சரி, இந்த ஊமைய முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாங்களா? மத்தேயு 13:44 வசனத்துல, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைக்கிருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். பிரியமானவர்களே, இந்த வேத வசனமானது ஒரு வணிக ரீதியான ஒரு தார்மீகத்தை பற்றி இங்கு பேசவில்லை, மாறாக பரலோக ராஜ்யத்தின் மதிப்பை பற்றி இங்கு பேசுகிறார். அப்போ இங்கு ஒரு மனிதன் ஒரு புதையலை என்ன செய்யறாங்க, அதை கண்டடைகிறான். அதை கண்டடைவதற்கு தன்னிடம் இருக்கிற எல்லாவற்றையும் அவன் விற்று அதை தனக்காக அவன் சொந்தமாக்கி கொள்கிறான். அப்ப இந்த நிலத்தில் இருக்கிற புதையலை கண்ட அந்த மனிதன் அந்த பொருளினுடைய மதிப்பை அவன் உணர்ந்தபடியால் தான் தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அதை எப்படி ஆகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் அங்கு தீர்மானிக்கிறான். ஆகவே இந்த வேத வசனத்துல மத்தேயு 13:44 சொல்லப்பட்ட இந்த மனிதன் இவனுக்குள்ளாக இருந்த 3 காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது அந்த மனிதன் அந்த பொருளினுடைய மதிப்பை அவன் உணர்ந்தவனாக இருக்கிறார். அந்த புதையலை பெற்றவுடன் அதனுடைய மதிப்பை கண்டறியத்தக்க ஒரு ஞானமானவனாய் அந்த மனிதன் இருந்தான். இரண்டாவது, அந்த பொருளை அவன் கண்டடைந்தவுடன் அதை எப்படியாகிலும் இழந்து விடாமல் அதை தனக்காக சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று மீண்டும் அந்த புதையலை அவன் புதைத்து அதை என்ன செய்யறாங்க, அதை பாதுகாக்கிறான். மூன்றாவது, அவனுடைய முயற்சி என்ன முயற்சி, அதை புதைச்சிட்டு மீண்டும் போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு மீண்டும் அவன் என்ன செய்யறாங்க, அந்த புதையலை எப்படியாகிலும் தனக்காக சொந்தமாக்கி கொள்ள அவன் உறுதியாக இருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த ஊமையின் மூலமாக நமக்கு சில கேள்விகள் என்ன என்றால், சத்தியத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த மனிதன் புதையலை பாதுகாக்க எடுத்த முயற்சியை போல நாம் இன்றைக்கு சத்தியத்தை பாதுகாப்பதற்காக, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் நமது முயற்சிகளை எடுக்கிறோமா? இரண்டாவது, ரட்சிப்பினுடைய திட்டம். இப்போது நீங்கள் ரட்சிப்பின் வழியை கண்டடைத்து விட்டீர்கள். ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். தேவன் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் நாம் தெரிந்திருக்கிறோம். அப்போ பரலோகம் செல்வதற்கு என்ன தேவை என்பதை நாம் தெரிந்து கொண்டவுடன் நாம் அதற்காக நாம் என்ன செய்கிறோம்? மூன்றாவது, எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம். அந்த மனிதன் அந்த புதையலை கண்டவுடன் எவையாகிலும் விற்றாவது அதை பெற்றுக்கொள்ள அவன் வாஞ்சையாய் இருந்தான். அப்படியாக
பரலோகம் நம்முடையதான் இருக்கிறது, பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொண்ட பிறகு அதை அடைவதற்காக, அங்கு செல்வதற்காக நாம் எவை வேண்டுமானாலும் விட்டு விலகுவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? பிரியமானவர்களே, ஒரு கசப்பான உண்மை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த மனிதன் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் விட்டு அந்த புதையலை வாங்கினார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அநேக ஜனங்கள் அப்படி செய்வதற்கு ஆயத்தமாய் இல்லை. சத்தியத்தினுடைய மதிப்பை அநேகர் தெரிந்திருந்தாலும் அந்த சத்தியத்தை அடைவதற்கு தேவையான தியாகத்தை செய்ய இன்றைக்கு அநேகர் முன் வருவது இல்லை என்பதுதான் ஒரு கசப்பான உண்மையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த புதையலை வாங்க மறுத்த ஐஸ்வர்யமுள்ள இளம் ஒரு அதிகாரியை நாம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16லிருந்து 22வது வசனம் வரை இந்த மனிதனுக்கு நேர் ஆப்போசிட்டா ஒரு மனிதன், ஒரு வாலிபன், ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் இருந்ததை நாம் இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்க கேட்கலாம். அந்த வேத பகுதியை வாசிக்கிறேன். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டார். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறை என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திருக்க கூட, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். பிரியமானவர்களே, இயேசுவிடம் ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் வந்து ஆண்டவரை பார்த்து பேசின ஒரு காரியத்தை தான் நாம் இங்குள்ளது வாசிக்க கேட்டோம். இங்கு சில காரியங்களை இந்த வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபனுடைய சரியான அணுகுமுறையை நாம் பார்க்கிறோம். என்ன சரியான அணுகுமுறை? he meet the right person. அவர் சரியான ஒரு நபரிடத்துல அவர் போனவராய் இருக்கிறார். அவருடைய he has the right question. அவர் சரியான கேள்வியை சரியான நபரிடத்துல கேட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட போனாரு, சரியான ஒரு கேள்வியை கேட்கிறாரு. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இந்த சரியான கேள்விக்கு ஒரு சரியான பதிலை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அவர் என்ன சொன்னாருங்க? இயேசு அவனுக்கு சரியான பதிலை சொன்னாரு, நீ கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னார். சரியான நபரை அணுகியிருக்கிறார், சரியான கேள்வியை கேட்டிருக்கிறார், சரியான பதிலை இவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனாலும் பிரியமானவர்களே, இந்த மனிதன் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில நான் கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னாரு, உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறை இருக்குது. என்ன அப்படின்னா, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திற்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். இந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் செய்த ஒரே ஒரு தவறு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் சொன்ன இந்த செயலை அவர் செய்ய அங்கு முன் வரவில்லை. நல்லா பாருங்க, சத்தியத்தை அறிந்திருக்கிறார், சரியான நபரை அவர் சென்றடைந்திருக்கிறார், சரியான பதிலை அவர் பெற்றிருக்கிறார். ஆனால் சரியான தீர்மானத்தை அவர் எடுக்க முயற்சி செய்யவில்லை. எப்படி ஆகிலும் இதையெல்லாம் விட்டாச்சு, நாம் அந்த நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அவர் பெறுவதற்கு அவர் மிகவும் கசப்பானவராயிருந்தார். பிரியமானவர்களே, அந்த ஐஸ்வர்யமுள்ள அந்த வாலிபரை போலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தேவனை அறிகிறோம், அவருடைய சத்தியத்தை பற்றி கொண்டிருக்கிறோம், அவருடைய சத்தியத்தின் மூலமாக சரியான வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். ஆனால் அவைகளை அடைவதற்காக நம்முடைய வாழ்க்கையில நாம எவையே இழப்பதற்கும் நாம் ஆயத்தமாய் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான ஒரு பாடமாய் இருக்கிறது. ஆகவே உண்மையிலேயே மதிப்புமிக்க ஒன்று எது என்பதை நாம் கண்டடையும் போது, அது விலையேற பெற்ற முத்தோ அல்லது நிலத்தில் மறைந்திருக்கிற புதையலோ எதுவாக இருந்தாலும் அந்த உண்மையான மதிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வதில் உறுதி செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த பாடத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை வாங்கு, அதை விற்காது.
நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல நாம் இதை வாசிக்க கேட்கிறோம். சத்தியத்தை வாங்க, அதை விற்காதே, ஞானத்தையும் போதகத்தையும் புத்தியும் அப்படியே வாங்கு. அப்போ இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய தேவ கட்டளை விஷயம், இந்த வசனம் என்ன போதிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது தேவ கட்டளை என்னங்க? சத்தியத்தை வாங்க. எப்படியாவது சத்தியத்தை கற்றுக்கொள்ள நீ என்ன செய்ய? ஆர்வமாயிரு, வாஞ்சியாயிரு. இரண்டாவது மதிப்பீடு. இந்த சத்தியத்தை நீ கற்றுக்கொண்ட பிறகு அதை விற்காதே. இந்த வேத புஸ்தகத்தில் வேதாமத்தில் உள்ள உண்மையான சத்தியத்தை நீங்கள் கண்டறிந்த பிறகு உங்களிடமிருந்து அதை யாராலும் அல்லது எதனாலும் பறிக்க முடியாத மாதிரி அந்த சத்தியத்தை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். மூன்றாவது தவறான தேடல்கள். இன்றைக்கு துரஷ்டமாக சிலர் உலக பொருட்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உலக பொருட்களை இன்றைக்கு அநேகர் தேடி செல்வதனால் சத்தியத்திற்கு அநேகர் சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். எனக்கு நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, படிக்க நேரம் இல்லை, சத்தியத்தை ஆராய்வதற்கு நேரம் இல்லை, ஆண்டவருக்கு நேரம் இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் உலகத்திற்கும் உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்கும் உலகத்தினுடைய அதிகாரங்களுக்கும் உலகத்தினுடைய செல்வாக்கின் மீதும் ஆசை வைத்து இன்றைக்கு சத்தியத்தை புறக்கணிக்கிற அநேகர் வேதத்தில் அந்த இளம் ஐஸ்வரியவனை போலவே இன்றைக்கு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, சத்தியத்திற்கு நாம் பேரம் பேச முடியாது. என்னிடம் சத்தியம் என்ற புதையல் இருக்கிறது. யாரும் அது எதை கொடுத்தாலும் சரி, அந்த சத்தியத்தை நம்மிடமிருந்து அதை எடுக்க முடியாது. அதை தான் வேதவசனம் சொல்கிறது, சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. பிரியமானவர்களே, ஒரு கேள்வியை நாம் இங்கே கேட்போம். ஒருவர் உங்களுக்கு எவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தாலும் அல்லது உலகத்தின் எந்த இன்பத்தை ஆசையை அவர்கள் காட்டினாலும் உங்கள் ரட்சிப்பையும் சத்தியத்தையும் நீங்கள் விட்டு கொடுப்பீர்களா? அந்த புதையல் அவ்வளவு மதிப்பற்றதா என்பதை உங்களை நீங்கள் கேட்டு பதிலளித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு தனிப்பட்ட தேடலும் ரட்சிப்பும் அவசியமாய் இருக்கிறது. இந்த ஊமையில ஒரு சுவாரஸ்யமான வேறுபாட்டை நாம் பார்க்க இருக்கிறோம். என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் 44ல தற்செயலாக ஒரு மனிதன் என்ன செய்யறாங்க? புதையலை கண்டடைந்து அந்த புதையலை அவன் பெற்றுக்கொள்கிறான். அவன் தற்செயலாக அதை பெற்றுக்கொள்கிறான். he stumbled upon, அதாவது நடந்து போயிட்டு இருக்கிறாரு, ஏதாச்சும் கால் தடுக்கி விட்டு அல்லது ஒரு நோக்கத்தை, ஒரு பார்வையை பெற்றுக்கொண்டு ஏதாச்சியா அதை என்ன செய்யறாருங்க? அதை கண்டடைந்து அதை பெற்றுக்கொள்கிறார். அதனுடைய மதிப்பை அவர் உணர்ந்து இருக்கிறார். ஆகவே அதை அவர் தேடி போகவில்லை என்றாலும் அதை கண்டவுடன் அதனுடைய மதிப்பை அவர் உணர்ந்தவராய் தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் அந்த புதையலை அவர் பெற்றுக்கொள்கிறார். பிரியமானவர்களே, சத்தியத்தை சில நேரம் நாம் தேடி போகாத சூழ்நிலும் கூட சில நேரம் நாம் கண்டடைய முடியும். அந்த சத்தியத்தை கண்டடையும் போது உங்களுக்கும் எனக்கும் இதே மனநிலை தான் இருக்க வேண்டும். எப்படியாகிலும் ரட்சிப்பை நாம் என்ன செய்யணுங்க? நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உங்களுக்காக சத்தியத்தை தேட முடியாது, நீங்கள் எனக்காக தேட முடியாது. அவர்களுடைய ரட்சிப்புக்காக பாடுபட வேண்டும். உங்களுடைய ஆத்துமாவின் மீது உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கிறதோ, நீங்கள் தேவனை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் சத்தியத்தை எவ்வளவு தீவிரமாய் தேடுவீர்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19லிருந்து 21வது வசனத்துல நமக்கு ஒரு வேறுபாட்டை வைத்திருக்கிறார். என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஸ்பிரிச்சுவல் ரிச்சஸ் அண்ட் த வேர்ல்ட்லி ரிச்சஸ், உலக செல்வம், ஆவிக்குரிய செல்வம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு அழியக்கூடிய உலக செல்வத்தை பற்றியும் அழியாத ஆவிக்குரிய செல்வத்திற்கும் உண்டான ஒரு வித்தியாசத்தை நமக்கு இந்த வேத வசனத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19லிருந்து 21வது வசனம் வரை. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடனும் கண்ணுமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு அழியாத பொக்கிஷத்தை நாம் தேட வேண்டும் என்பதை நமக்கு போதித்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் அநேக நேரம்
அழிந்து போகக்கூடிய இந்த பொக்கிஷங்களுக்காக, அழிந்து போகக்கூடிய இந்த உலக காரியங்களுக்காக அதிக நேரத்தை செலவழித்து அதற்காக அதிக பிரயாசங்கள் எடுத்து நாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் உலக பொருட்களை சேர்த்து வைத்துவிட்டு இறுதியில் அவர்கள் சேர்த்து வைத்த எல்லா பொருட்களையும் இங்கேயே விட்டு அவர்கள் இறந்து போகிறார்கள். ஆனால் பரலோகத்தில் நாம் சேர்த்து வைக்கும் பொக்கிஷங்கள் மட்டுமே அவைகள் என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சுவிசேஷத்துல நமக்கு வெளிப்படுத்துகிறார். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7-10 வசனங்கள் வரை உலக பொருட்களின் மீது, உலக பொக்கிஷங்கள் மீது அல்லது உலகத்தின் செல்வத்தில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை அங்கு தீமோத்தேயு மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த வசனத்துல கூட நாம் வாசிக்கும் பொழுது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி தங்களை உருவ குத்துகிறார்கள். பிரியமானவர்களே, இங்கு பொருளாசை குறித்து பவுல் தீமோத்தேயுவுக்கு இங்கு போதிக்கிறார். ஐஸ்வர்யவானாக விரும்புபவர்கள் அவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் மனுஷர் அழிவிலும் மூழ்கடிக்கிற தீங்கான இச்சைகளிலும் அவர்கள் விலக்குடிலாய் இருக்கிறார்கள். பண ஆசையானது எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அந்த ஆசை இன்றைக்கு அநேகரை விசுவாசத்திலிருந்து அது விலகி செல்லக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இந்த உலக செல்வங்கள் இட் இஸ் டூ டேஞ்சரஸ். அது நமக்கு கண்ணியை கொண்டு வரும், அது நம்மை சோதனையில விடும். இன்னும் அதிகமாக சொல்லணும் அப்படின்னா அதை நம்மை விசுவாசத்திலிருந்தே அங்கு வெளியே கொண்டு போய்விடும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25 சொல்லும் பொழுது அழியாத கிரீடத்தை பற்றி அங்கு பவுல் சொல்லுகிறார். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு பந்தயத்துல, ஒரு ரேஸ்ல ஓடக்கூடிய மனிதன் ஒரு இச்சை அடக்கத்தோடு தன்னைத்தானே கட்டுப்படுத்தி அவன் ஓடுகிறான். எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ள முடியாதா? பிரியமானவர்களே, நான் அது அழிந்து போகிற ஒரு பொருளுக்கே பந்தயத்தில் ஓடுகிறவன் எப்படியாகிலும் தன்னை கட்டுப்படுத்தி அதை பெற ஆவலாய் இருப்பது போல இந்த உலகத்துக்காக அல்ல, அழியாத அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாமும் நம்மை கட்டுப்படுத்தி நம்மை நிலைநிறுத்தி எப்படியாகிலும் அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். சிறிது காலம் மட்டுமே நிலைத்திருக்கும் உலக புகழுக்காக ஒரு மனிதன் இவ்வளவு முயற்சி எடுக்கும்போது நித்தியமான ஒன்றுக்காக நீங்களும் நானும் எவ்வளவு முயற்சிகள் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனங்கள்ல அங்கு பவுல் இப்படியாக சொல்கிறார். ஏனெனில் காணப்படலாகிய அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிற நம்ம கண்ணில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயம், புகழாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், இந்த உலகத்தினுடைய நீங்கள் விரும்பக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருக்கட்டும், இவை யாவும் தற்காலிகமானவைகளே. நீங்கள் காணாதவைகள் நித்தியமானவைகள். காணாதவைங்க தேவன், பரலோகம், நித்திய ஜீவன், இதை நாம் பார்த்ததில்லை. ஆனாலும் இவைகள் மட்டும்தான் நித்தியமானவைகளாக இருக்கிறது. அவை நாம் தற்காலிகமானவற்றை அல்ல, உண்மையுள்ள மதிப்புமிக்க நித்தியமானவைகளை நாம் தேட முயற்சி செய்ய வேண்டும். யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13-14 இயேசு கிறிஸ்துவானவர் சமாரிய பெண்ணிடம் சொன்ன அந்த வார்த்தை, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, ஏனென்றால் அது ஜீவ தண்ணீர். பிரியமானவர்களே, அந்த பெண் உண்மையான மதிப்பை உணர்ந்தவுடன் தான் தண்ணீர் குடத்தை அப்படியே விட்டுவிட்டு ஊருக்குள்ள சென்று கிறிஸ்து இங்கு வந்து விட்டார், வந்து பாருங்கள் என்று மற்றவர்களுக்கு சத்தியத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். யோவான் 4ஆம் அதிகாரம் 13-14 அப்படியாக தான் நீங்களும் நானும் சுவிசேஷத்தை, மெய்யான காரியத்தை நாம் கற்றுக்கொண்டவுடன் நாமும் மற்றவர்களுக்கு அந்த சத்தியத்தை இதே இந்த சமாரிய பெண்மணியை போல நாமும் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 பேதுரு இவ்வனமாக சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் அவர் ஜனிப்பித்தார். பிரியமானவர்களே, நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் அது எப்படிப்பட்டதா இருக்குது? வேதவசனம் சொல்லியது, இட் இஸ் இன்கரப்டபிள், இது அழியாததான் இருக்கிறது. இட் இஸ் அன்டிஃபைல், இது மாசற்றதா இருக்கிறது.
இட் இஸ் ஃபேட் நாட் அவே. இது வாடாததுமாகிய ஒரு சுதந்திரம் நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆவலாய் இருக்க வேண்டும். உலக செல்வத்தை காட்டிலும் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் மேலானது என்பதை நீங்களும் நானும் கண்டிப்பாக உணர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரோமர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் தேவனுடைய தயை பெருமையை நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மனிதன் பொக்கிஷத்தை கண்டடைந்தான். அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு தன்னிடம் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டுவிட்டாவது அதை அவன் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நாமும் தேவனுடைய காரியம், ஆவிக்குரிய காரியங்கள் அதிக பொக்கிஷம் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதை வசனங்கள்ல நாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு வசனம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, த ட்ரூ ஸ்பிரிச்சுவல் ரிச்சஸ். இந்த உலக ஐஸ்வர்யங்களை காட்டிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம எவ்வளவு ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு மிக மேன்மையாக ஐஸ்வர்யங்களாக இருப்பவைகள் எவை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவதாக தேவனுடைய தயவு மற்றும் பொறுமையானது நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள்ல ஒன்றாக இருக்குது. ரோமர் 2:4 அதை தான் சொல்லப்படுகிறது. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. அப்போ நம்முடைய ஐஸ்வர்யம் என்னங்க? ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் ஆண்டவருடைய தயவு மற்றும் பொறுமையாக அங்கே இருக்கிறது. நம்மை நேசித்து தம்முடைய குமாரனை சிலுவையிலே நமக்காக கொடுத்த அந்த அன்பு எவ்வளவு பெரியது. ஆகவே தேவனுடைய அன்பும் அவருடைய பொறுமையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும். 2வது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைக்கும் பாவ மன்னிப்பு என்பது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு வழங்குகிறது. அப்ப 2வது ஐஸ்வர்யம் என்னங்க? பாவ மன்னிப்பு மற்றும் கிருபையானது நம்முடைய வாழ்க்கையில அடுத்த ஒரு ஆவிக்குரிய ஐஸ்வர்யமாய் இருக்கிறது. 3வது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்ல கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை குறித்து சொல்லும் பொழுது, தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினால் இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கத்தக்க இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது. கிறிஸ்து நமக்கு தரும் ஆவிக்குரிய நன்மைகள் மனிதன் அறிவுக்கு எட்டாத அளவிட முடியாத ஒரு செல்வங்களாய் இருக்கிறது. 4வதாக கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் மறைந்திருக்கிறது. God gives us a wisdom and knowledge. That is one kind of riches in our life. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் பெரிய படிப்பு படித்தவர்கள் கூட மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று உலகில் நிலையான அறநெறிகள் மோரல் அப்சல்யூட் இல்லை என்றும் பேச தங்களை அறிவாளிகளாக காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மையான அறிவும் ஞானமும் கிறிஸ்துவுக்குள் மட்டுமே அது இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை ஒன்று, நாம் புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதானன. வாழ்க்கையை மீண்டும் புதிதாக தொடங்கக்கூடிய ஒரு ரிச்சஸ் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. கடந்த கால பாவங்கள் அனைத்திற்கும் மன்னிப்பு பெறுவதும் எவ்வளவு பாக்கியம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில இவ்வளவு நன்மைகளையும் இவ்வளவு செல்வங்களையும் தேவன் நமக்காக வைத்திருக்க, இவைகளை நாம் எப்படியாவது பெற்றுக்கொள்வதற்காக நாம செய்ய வேண்டிய தியாகம் என்ன? நாம அதை பெற்றுக்கொள்வதற்காக, அதை அடைவதற்காக நாம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, நாம் இவற்றை பெற்றுக்கொள்ள சில காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும். அது என்ன? நாம வேசித்தனத்தை விட்டுவிட வேண்டும், பொய் சொல்வதை விட்டுவிட வேண்டும், திருடுதலை விட்டுவிட வேண்டும், கொலை செய்தலை விட்டுவிட வேண்டும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா பாவங்கள்ல நாம விட்டுவிட வேண்டும். நம்முடைய பழைய சுபாவங்களை நாம் விட்டுவிட வேண்டும். உண்மையான பரலோக ராஜ்யத்தினுடைய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள நாம் அர்ப்பணிப்போடு நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே,
கிறிஸ்துவுக்குள் இருக்கும் இந்த மகா பெரிய நன்மைகளை, ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை நாம் கண்டடையும் போது அதை அடைவதற்கு நாம் எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்ய நாம் தயாராக இருக்க வேண்டும். அவை தற்செயலாக சத்தியத்தை கண்டடைந்தவர்களை பற்றி நாம் அடுத்ததாக பார்க்கிறோம். இந்த ஊமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, ஒரு மனிதன் நடந்து போகும் பொழுது ஒரு புதையலை தற்செயலாக கண்டடைகிறான். இந்த மனிதனைப் போலவே வேதாமத்தில் சில நபர்கள் தற்செயலாக சத்தியத்தை கண்டடைந்தவர்களாக இருக்கிறார்கள். அது யாரார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தகோஸ்து நாளில் கூடியிருந்த ஜனங்கள் தற்செயலாக அந்த சத்தியத்தை அந்த நாளில் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அங்கே வந்த யூதர்கள் சத்தியத்தை கேட்கும்படியாக அல்ல, அந்த யூத பண்டிகையை கொண்டாடுவதற்காக அவர்கள் வந்தார்கள். அந்த பண்டிகையை கொண்டாட வந்த 3000 பேர் சத்தியத்தை கேட்டு அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 2வது யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண் ஆண்டவரின் இடத்துல சத்தியத்தை பெரும்படியாக வர கிடையாது, அந்த கிணற்றுல தண்ணீர் மூழ்வதற்காக அந்த பெண்மணி வந்தால் அந்த பெண்மணிக்கு அந்த இடத்துல சத்தியமானது சொல்லப்பட்டது. 3வது அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் லீதியால நம்ம பார்க்கிறோம். லீதியால் அந்த ஆற்றின் ஓரத்தில் ஜெபம் பண்ணுவதற்காக அங்கு வந்தார். அங்கே பவுல் வருவார் என்பது அந்த பெண்மணிக்கு தெரியாது. ஆகவே லீதியாலும் பவுலும் ஒரு ஆக்சிடென்ட்லி தற்செயலாக அவங்க சந்தித்து அங்கு லீதியாளுக்கு சத்தியமானது சொல்லப்பட்டது. அதே போல யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பேதுருவும் அந்திரேயாவும், அந்திரேயா தன் சகோதரனாகிய பேதுருவிடம் வந்து மெசியாவை கண்டோம் என்று சொன்னபோது பேதுரு அந்த புதையலை அவர் என்ன செய்யறாருங்க, அவர் சந்தித்தார். அதே போல நத்தான்வேல் நாசரேத்திலிருந்து ஏதாகிலும் நன்மை உண்டாக கூடுமோ என்று அவர் சந்தேகப்பட்டார். ஆனால் விசாரித்து பார்த்தபோது உண்மையாகவே பொக்கிஷத்தை அந்த நத்தான்வேல் அங்கு கண்டடைந்தார். பிலிப்பு பட்டணத்தில் இருந்த சிலை அதிகாரியை நாம் பார்க்கும் பொழுது அவர் கைதிகளை காவல் வைக்கவா, அதாவது கைதிகளை கண்காணிக்கவே அந்த காவல் அவர் இருந்தார். திடீர்னு ஒரு நிலநடுக்கம் வந்து அவருடைய வாழ்க்கை என்ன செஞ்சதுங்க, அங்கு மாற்றி போட்டது. அந்த நிலநடுக்கத்தில் பவுலுடைய பிரசங்கத்தை அவர் கேட்டு அவரும் அவருடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ பாருங்க, இங்க இருக்கிற ஜனங்கள், நம்ம பார்த்த இந்த நபர்கள் எல்லாமே சத்தியத்தை அவர்களாக தேடி போகவில்லை என்றாலும் ஏதாச்சியாக அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த சத்தியத்தை அவர்கள் கண்டடைந்தவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, திருமண உறவின் மூலமாக இன்றைக்கு சத்தியங்கள் வருகிறது. சில நேரங்களில் ஒரு சபையில் இருக்கிற பெண், விசுவாசத்தில் இருக்கிற பெண் விசுவாசத்தில் இல்லாத ஒரு நபரை திருமணம் செய்ய நேரிடும். அப்போ அந்த நேரத்தில் அந்த விசுவாசத்தில் இருக்கிற ஒரு பெண்மணிக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த விலையேற பெற்ற விசுவாசத்தை அந்த கணவன் என்ன செய்கிறாருங்க, சில நேரங்களில், அநேக நேரங்களில் அதை பார்க்கக்கூடும். ஆனால் ஒரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த விலையேற பெற்ற விசுவாசத்தை அந்த கணவன் பார்க்கிறாரை தவிர அந்த விலையேற பெற்ற விசுவாசத்தை நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேகர் என்ன செய்வதில்லைங்க, அவர்கள் முன் வருவதில்லை. ஆகவே அநேகர் முன் வருவதில்லை. ஆனால் சிலர் திருமணம் பிறகு தங்களுடைய மனைவியினுடைய விசுவாசத்தை கண்டு தங்கள் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த விலையேற பெற்ற அந்த விசுவாசத்தை தங்களுக்குள்ளாகவும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எடுத்துக்கொள்கிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, சத்தியத்தினுடைய மதிப்பை நாம் உணர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏன் அந்த மனிதன் சந்தோஷத்தோடு எல்லாவற்றையும் விட்டு அந்த புதையலை பெற்றுக்கொண்டான் என்றால், அந்த புதையலுடைய மதிப்பை அவன் உணர்ந்தபடியால் அதை விற்றதற்காக அவன் என்ன செய்யலைங்க, எந்த கவலையும் படவில்லை. ஏனென்றால் அதை அடைய போவது அதை காட்டிலும் விலையேற பெற்றது என்பதை அவன் அறிந்திருந்தான். அவை நீங்களும் நானும் கூட எல்லாரும் சத்தியத்தினுடைய மதிப்பை நாம் உணரும் பொழுது தேவன் நம்முடைய ஆத்மாவின் மதிப்பையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினரோடு நித்திய காலம் வாழப்போகும் அந்த பாக்கியத்தையும் மதிப்பையும் நாம் உணரும் பொழுது, இதை உணர்ந்தவர்களாய் நாம் வாழும் பொழுது தேவனுக்காக நாமும் எதையும் இழப்பதற்கு நாம் ஆயத்தமாக நாம் தயாராக இருக்க முடியும். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சாக்கு போக்கு சொல்லக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஒரு எஜமான் அநேகரை விருந்துக்கு அழைத்த போது அநேக மக்கள் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அவள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், வயலை கொண்டே நான்
அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளும் என்றான். பிரியமானவர்களே, அந்த விருந்தின் பரலோக ராஜ்யத்தின் மதிப்பை அவர்கள் அறியவில்லை. அன்றைக்கு எப்படி அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்தின் மதிப்பை உணராமல் சாக்குபோக்கு சொன்னார்களோ, அதே போல இன்றைக்கும் சபை பரலோக ராஜ்யத்தினுடைய மதிப்பை உணராதவர்கள் சபைக்கும் விசுவாசத்திற்கும் தேவனிடத்தில் வருவதற்கும் அநேக சாக்கு போக்குகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யூதர்கள் சத்தியத்தை புறக்கணித்த போது பவுலும் பர்னபாவும் அவளை பார்த்து சொன்ன வார்த்தை அப்போஸ்தலர் 13 அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவளை நோக்கி, முதலாவது உங்களுக்குள்ளே தேவ வசனம் சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமாக தீர்த்து கொள்கிறபடினாலே இதோ நாங்கள் புறஜாதியினிடத்திற்கு போகிறோம். நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமாய் தங்களை தீர்த்து கொண்டார்கள். ஏன்? அவர்கள் சத்தியத்தினுடைய மதிப்பை உணராதிருந்தபடியால். பிரியமானவர்களே, சில சத்தியத்தின் மீது அன்பு கூறுகிறபடியால் 2 தெசலோனிக்கேயர் 2:10-12 வரை அவர்கள் பொய்யை நம்பும்படி தேவன் அவர்களுக்கு ஒரு மாயத்தை அவர் என்ன செய்தாருங்க? அவர் அனுப்பினார் என்பதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, விலையேற பெற்ற முத்து தேடலினுடைய முக்கியத்துவம் நாம் இந்த மத்தேயு 13:44-46 வரை சொல்லப்பட்ட அந்த ஊமையில் 44 ஒரு மனிதன் தற்செயலாக கண்டதை நாம் பார்த்தோம். அடுத்தது அதே ஊமையில் வரக்கூடிய 2வது மனிதனை இப்போ பார்க்கிறோம். இந்த மனிதன் யார் அப்படின்னா, அந்த புதையலை தற்செயலாக அல்ல, அந்த புதையலை வாலண்டரியா தேடி போறார். எப்படியாகிலும் நான் கண்டடைய முடியாதா என்று ஒரு தேடலோடு இந்த மனிதன் செல்கிறான். அந்த வசனத்தை வாசி கேட்போம். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலையுறந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். பிரியமானவர்களே, இந்த ஊமையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ஒரு தேடுதல். முதல் மனிதன் புதையலை தற்செயலாக கண்டான். ஆனால் இந்த 2வது மனிதன் இந்த புதையலை தேடும்படியாக தேடி அவன் அலைகிறான். இன்றைக்கு சத்தியத்திற்காக தாகத்தோடு இருப்பவர்களை இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒப்பற்ற ஒன்று என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த மனிதன் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு, வேதத்துல நல்லா வாசி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை முத்து அவன் கண்டடைகிறாமாங்க? பல முத்துக்களை பார்க்கலும் ஒரு முத்தை அவன் கண்ட, த கிரேட் பிரைஸ், விலையேற பெற்ற ஒரு முத்திற்காக அவன் என்ன செய்யறாங்க? அவன் அலைந்து திரிகிறவனாய் இருக்கிறான். இதற்கு இணையாக உலகில் எதுவுமே இல்லை என்பதை அவன் உணரக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்கிறான். அப்ப இந்த மனிதன் கண்டடைந்த முத்து எத்தனை அப்படின்னா, அநேக முத்துக்கள் அல்ல, just one, the one parrot, that because of that one parrot he tried to get anything at any cost. எப்படியாகிலும் அதை பெற்றுக்கொள்வதற்கு அவன் முழு அர்ப்பணிப்போடு அவன் செயல்பட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மனிதன் இந்த முத்தை எப்படி தேடி சென்றானோ அதே போல தேடுவதற்கான தேவ கட்டளை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த தேவனை தேட வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் செய்கிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். So it is a commandment from God that we must seek God. அப்ப தேவனை தேடுவது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாக இருக்கிறது. இந்த மனிதன் எப்படி முத்தை தேடினானோ அதே போல நீங்களும் நானும் தேவனை தேட வேண்டும். இந்த மனிதன் ஒரே ஒரு முத்தை, ஒரே ஒரு விலையேற பெற்ற முத்தை அவர் என்ன செய்தாருங்க? அவர் கண்டடைந்தார். பரலோக ராஜ்யம் அல்லது சபை என்பது எவ்வளவு முக்கியம். இந்த உலகத்துல எத்தனை வேணாலும் இருக்கலாங்க, ஆனா எல்லாவற்றை காட்டிலும் நமக்கு முக்கியமான ஒன்று அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய சபை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் சத்தியத்தை கண்டடையும் போது அதை அடைய உங்கள் வாழ்வில் தடையா இருக்கும் எதையும் நீங்கள் விட்டுவிட தயாராக இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, திருப்தி அளிக்காத முத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. இந்த மனுஷனுக்கு பாருங்க, நிறைய முத்து கிடைக்கல, ஒரே ஒரு முத்து கிடைச்சது. ஆனா அந்த ஒரு முத்து அவனுக்கு திருப்தியை கொடுத்தது.
இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மனிதர்கள் அநேக முத்துக்களை தேடிக்கொள்கிறார்கள். அநேக முத்துக்கள் அவருடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். சில நேரங்கள் அந்த முத்துக்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள். நான் சொல்றது எது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆரோக்கியம் அப்படிங்கிற முத்து, கல்வி அப்படிங்கிற முத்து, அதிகாரம் மற்றும் அந்தஸ்து அப்படிங்கிற முத்து, செல்வம் அப்படிங்கிற முத்து, குடும்பம் அப்படிங்கிற ஒரு முத்து, விளையாட்டு பொழுதுபோக்கு அப்படிங்கிற முத்து, இதை எல்லாவற்றையும் தங்களுடைய வாழ்க்கையில அடைய ஆசைப்படுகிறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த முத்துக்கள் யாருடைய வாழ்க்கையிலும் எதை கொடுப்பதில்லைங்க? திருப்தியை கொடுப்பதில்லை. They never ever satisfied by these pearls in their life. ஆனா இந்த ஒரு மனிதன் ஒரே ஒரு முத்து தாங்க கண்டடைந்தார். அந்த முத்து அவனுடைய வாழ்க்கையில திருப்திகரமாக இருந்தது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அநேகம் காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முயற்சிக்கலாம். ஆனால் தேவனும் அவருடைய சபையும் பரலோகம் என்கிற முத்தை காட்டிலும் இந்த உலகத்துல நமக்கு திருப்தி அளிக்கிற முத்துக்கள் வேற ஒன்றும் கிடையாது. பிரியமானவர்களே, இன்னொரு மறைந்திருக்கிற ஒரு பொருள், ஒரு ஊமை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சத்தியத்தை தேடுவதற்கு தேவன் உதவக்கூடியவராக இருக்கிறார். நீங்க உண்மையாக தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் தேடவில்லைனால் கண்டிப்பாக அந்த சத்தியத்தை கண்டடைய தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் என்கிற வாக்கு உறுதியை நாம் அநேக வேத வசனங்களை வாசிக்க இருக்கிறோம். அதுல ஒன்று யோவான் 7 அதிகாரம் 17வது வசனம். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அவன் அறிந்து கொள்வான். நீங்கள் அவருடைய சித்தத்தை அறிய விரும்பினால் அவர் உங்களுக்கு அந்த புரிதலை கட்டாயம் தருவார். அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் சத்தியத்தை கற்றுக்கொள்ள ஆர்வமாய் இருந்தவர்களுக்கெல்லாம் உதவி செய்திருக்கிறார். அதுல முதலாவது எத்தியோப்பிய மந்திரி. இவர் எருசலேமிலிருந்து திரும்பும்போது அவர் வாட்டுக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை அவர் வாசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் யார் அனுப்புறாருங்க? பிலிப்பு அனுப்புறார். அப்போஸ்தலர் 10 அதிகாரத்துல கொர்நேலியு தேவ பக்தியுள்ளவனாய் அவன் தேவனை தேடினவனாய் இருந்தபடியால், சத்தியத்தை அவன் கற்றுக்கொள்ள ஆவலாய் இருந்தபடியால் ஆண்டவர் யார் அனுப்புறாருங்க? பேதுருவை அவர் இடத்துல அனுப்புறார். அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 11வது வசனத்துல பெரேயா பட்டணத்தார்கள் அங்கு தெசலோனிக்கே பட்டணத்தை காட்டிலும் மேன்மையுள்ளவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் மனவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். யோவான் 5 அதிகாரம் 39வது வசனத்துல இயேசு கூறுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்று என்று எண்ணுகிறீர்களே, என்னை பற்றி சாட்சி கொடுக்கலும் அவைகளே. நிக்கதோமை குறித்து யோவான் 3 அதிகாரம் 1-3 வசனங்கள் வரை நாம் வாசிக்க பார்க்கும் பொழுது, ஒரு உண்மையான தேடல் உடையவராக நிக்கதோமை இருந்தாரு. இரவுல இயேசு கிறிஸ்துவ இடத்துல போனாரு. அவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தாரு. அவர் சரியாக சிந்தித்து இயேசுவை பற்றி மேலும் அவர் விரும்பி அவரும் விலையேற பெற்ற முத்து என்ற அந்த சத்தியத்தை அவர் தேடிக்கொண்டார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கூட நேர்மையான இருதயத்தோடு சத்தியத்தை தேடும்போது தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அவர் ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு நபர் மூலமாகவோ அந்த வேத வசனம் நமக்கு பிரசங்கிக்கும்படியாக நாம் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, அந்த விலையேற பெற்ற முத்துக்கான விலை, நீங்கள் சத்தியத்தை அறிந்து உங்கள் ஆத்மாவின் மதிப்பையும் நரகத்திலிருந்து தப்பி பரலோகம் செல்வதன் முக்கியத்துவத்தையும் உணர்ந்திருக்கலாம். ஆனால் இந்த விலையேற பெற்ற முத்தை அடைவதற்கு நாம் கொடுக்க வேண்டிய ஒரு விலை இருக்கிறது. அது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மத்தேயு 16வது அதிகாரம் 24-26 வரை உங்களை நீங்களே வெறுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. லூக்கா 16 அதிகாரம் 33வது வசனத்துல எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டியது அவசியமா இருக்கு. மத்தேயு 16:24-26 வரை ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் எல்லாவற்றையும் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். கிறிஸ்துவின் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை கண்டடைவான். ஒரு மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஆத்மாவுக்கு ஈடாக மனிதன் எண்ணத்தை கொடுப்பான். அப்போ இந்த விலையேற பெற்ற முத்தை நாம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம வெறுக்க வேண்டும். இரண்டாவதாக எல்லாவற்றையும் விட்டு விட வேண்டும். லூக்கா 14:33 அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்குண்டான எல்லாம் விட்டுவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அவை எவ்வளவு பெரிய விலை!
இந்த விலைதான் அந்த முத்தை நமக்கு கொடுக்கிறது. பழைய மனிதன் தன் சொத்துக்களையும் பெருமைகளையும் விடாமல் அந்த புதையலை பெற்றுக்கொள்ள முடியாது. அவை எல்லாவற்றையும் நாம் கர்த்தருக்காக இழக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் அகற்ற வேண்டும். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 43லேருந்து 47 வரை இயேசு சொல்றாரு, உன்னுடைய கை உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, உன்னுடைய கால் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை கண்ணை பற்றி சொல்றாரா, காலை பற்றி சொல்றாரா, அல்லது கைகளை பற்றி சொல்றாரா? இல்லை பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கும் நமக்கும் தடையாக எந்த ஒரு பழக்கமோ, எந்த ஒரு உறவோ, எந்த ஒரு பொருளோ எது தடையாக இருக்கிறதோ அதை நாம் உடனே விட்டுவிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவை பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். எது எனக்கு முக்கியம், எனக்கு எது மிக முக்கியம் என்ற ஒரு கேள்வி கேளுங்க. இந்த உலகத்தில் உள்ள எதை காட்டிலும் பரலோகம் செல்வது உங்களுக்கு முக்கியமா? அப்படியானால் பரலோகத்திற்கும் உங்களுக்கும் இடையில் நிற்க எதையும் நீங்கள் விட்டு கொடுக்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு முன்மாதிரியை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும். தமது சித்தத்தை அல்ல, பிதாவினுடைய சித்தத்தின்படியே செய்யவே இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க இருக்கிறோம், இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் தேவனுடைய சித்தத்தை செய்வது மாத்திரமே ஒரே நோக்கமாக அவர் வைத்திருந்தார். யோவான் 6:38 சொல்றாரு, என் சித்தத்தின்படியல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, தமக்கே பிரியமாய் அவர் நடவாமல் தேவனுக்கு பிரியமாய் அவர் நடந்தார். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறலும் நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று எழுந்திருக்கிறபடியே அவர் நடந்தார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9-10 ஒரே தரம் அவர் நம்ம எல்லாருக்காக பலியிடப்பட்டார். தேவனுடைய சித்தத்தின்படியாக நம்மை ரட்சிப்பதற்காக அவர் எத்தகைய தியாகத்தையும் செய்ய அவர் துணிந்தார். பிதாவின் சித்தத்தை செய்ய மரண பரியந்தம் அவர் விசுவாசமாய் இருக்கும்படி நமக்கு போதித்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனம். அவர் அந்த சத்தியத்திற்காக, நம்முடைய ரட்சிப்பிற்காக மரணம் வரை அவர் உண்மையாக இருந்தார். வெளிப்படுத்தல் 2:10 சொல்வது போல மரண பரியந்தம் உண்மையுள்ளாய் நாம் இருக்க வேண்டும். மரண பரியந்தம் விசுவாசத்தில் நிலைத்திருப்பவனே ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொன்னது போல கிறிஸ்து எப்படி மரண பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாரோ அதே போல நீங்களும் நானும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சகலவற்றையும் அவர் கொடுத்தார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, விசுவாசமும் தியாகத்தின் விளைப்பும் நாம் இந்த பூமியில நம்ம கற்றுக்கொண்டோம். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்போடு நமது வாழ்க்கையில விசுவாசத்தில் இருக்கிற அந்த மதிப்பை உணர்ந்தவர்களாய் நாம் வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாய் அவர் இருக்கிறார். அவர் அந்த வெளியேற பெற்ற முத்தாகிய அந்த சபையும் பரலோக ராஜ்யத்தையும் அவர் கண்டவுடன் தன்னுடைய பழைய யூத மத பாரம்பரியத்தை அவர் விட்டுவிட்டார். கிறிஸ்துவில் துன்புறுத்துவதில் தனக்கு இருந்த பழைய வைராக்கியத்தை அவர் விட்டுவிட்டார். ஒரு பரிசேயன் என்ற அந்தஸ்தை அவர் விட்டுவிட்டார். உயர் பதவிகளை அவர் விட்டுவிட்டார். தன் கல்வி, தன்னுடைய தலைமைத்துவம் மற்றும் நியாயப்பிரமாணத்தின் மூலம் தனக்கிருந்த நீதியை தூசியாக அவர் கருதினார். சத்தியத்திற்காக பாடுபடவும் எல்லாவற்றையும் இழக்கவும் அவர் தயாராக இருந்தார். பிரியமானவர்களே, இந்த ஊமையில இந்த 2 மனிதர்களும் இந்த வெளியேற பெற்ற முத்தை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ அதே போல நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. we must with a joy accept the truth. இன்று பல சத்தியத்தை கேட்கும்போது பரலோகம் போக நான் இதையெல்லாம் செய்ய வேண்டுமா, இப்படியெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சலித்து கொள்கிறார்கள். இந்த மனிதர்கள் அப்படி அல்ல. இதையெல்லாம் நாங்கள் செய்யணுமா அப்படின்னு அவங்க சலிக்கல. அவங்க என்ன சொன்னாங்க, மகிழ்ச்சியோடு தங்களுக்கு உண்டானவைகளை விற்று அதை பெற்றுக்கொண்டார்கள். முழுமையாக தியாகம் செய்தார்கள். a complete sacrifice. அரைகுறையாக அல்ல, முழுமையாக செய்தார்கள். 3வது with haste, வேகமாய் செய்தார்கள். அவர்கள் இந்த சத்தியத்தை கண்டவுடன் அதை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் விரைவாக செயல்பட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த ஊமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 8 முக்கிய பாடங்கள் என்ன அப்படின்னா, புதையலை மனிதன் உருவாக்கவில்லை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள், தீத்து
2ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த புதையல்கள் எல்லாம் இந்த மனிதர்கள் புதைக்க வைக்கவில்லை, அங்கு புதைக்கப்பட்டிருந்ததை இவர்கள் கண்டடைந்தார்கள். ரட்சிப்பு என்பது மனிதர்கள் கொடுப்பதல்ல, தேவன் நமக்காக வைத்தது. அதை தேவன் நமக்கு இலவசமாக அவர் கொடுக்கிறார். விலையை பற்றி அவர்கள் புகார் சொல்லவில்லை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை போலவே என்னது எவ்வளவு பெரிய விலையா, இதுக்காக இதை நான் செய்யணுமா, நான் சத்தியத்திற்காக என் குடும்பத்தை அல்லது பாரம்பரியத்தை விட்டு விலக வேண்டுமா என்று நாம கேட்கிற மாதிரி இவர்கள் கேட்கவில்லை. உடனடியாக தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். 3வது, எல்லாவற்றையும் கொடுக்க அவர்கள் துணிதார்கள். இன்றைக்கு அநேக நேரம் ஐ சரண்டர் ஆல் அப்படின்னு நம்ம பாடுறோம். எல்லாமே ஆண்டவருக்கு தான் நம்ம பாடுறோம். ஆனால் உண்மையாக நாம் அதன்படி என்ன செய்யறது இல்லைங்க, வாழ்வதில்லை. ஆனால் இவர்கள் அந்த முத்துக்காக தங்களுக்கு எல்லாவற்றையும் அவர்கள் கொடுத்தார்கள். உண்மையான மதிப்பை அடையாளம் கண்டார்கள். இன்றைக்கு அநேக சத்தியத்தை சொல்ல வரும்போது கோபப்படுவார்கள். எனக்கெல்லாம் வேண்டாம், எனக்கெல்லாம் சொல்லாது அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க சத்தியத்தினுடைய மதிப்பை அவர்கள் அடையவில்லை. 5வதாக தனிப்பட்ட முடிவு. மத்தேயு 11:28-30 சொன்னது போல ரட்சிப்புங்கிறது தனிப்பட்ட ஒரு விஷயம். அந்த மனிதர்கள் மற்றவர்களுக்காக காத்திருக்கவில்லை, தாங்க கண்டுபிடித்தார்கள், அதை பெற்றுக்கொள்ள அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். நீங்களும் உங்களுக்காக தனிப்பட்ட முடிவு எடுக்க வேண்டும். அப்பா என்ன சொல்லுவாங்க, அம்மா என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னு சத்தியத்தை நீங்கள் கேட்டவுடன் மற்றவர்களுக்காக நீங்கள் காலம் தாமதம் தாழ்த்தக்கூடாது. இழக்க விரும்பவில்லை, தாமதம் இல்லாமல் அவர் செய்தார். புலதையில இழந்து விடுவோமோ என்ற பயத்தில் அவர்கள் உடனடியாக செயல்பட்டார்கள். நாமும் சத்தியத்தை கண்டடையவுடன் நாமும் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் நாம் உடனடியாக சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். சத்தியம் உண்டு என்று அவர்கள் நம்பினார்கள். சத்தியத்தை கண்டடையவே முடியாது, யாருக்கு எது சரி என்று யாருக்கும் தெரியாது அப்படின்னு இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள். யாருமே உண்மையா வாழ்றதில்ல, யாருமே உண்மையா சத்தியத்தை போதிக்கிறதில்ல, யாருக்கும் உண்மையா சத்தியம் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மனிதர்கள் தேடினால் கண்டடையும் என்கிற ஒரு மறைபொருளை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். சத்தியம் அனைவருக்கும் எட்டும் தூரத்தில் உள்ளது அப்படிங்கிறத இந்த 2 மனிதர்களுடைய ஊமை நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்களும் நானும் கூட ஒரு நல்ல முயற்சி செய்தால் சத்தியத்தை நிச்சயம் நாம் அடையக்கூடியதாக இருக்கிறோம். நமது நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இந்த ஊமையின் மூலமாக பரலோக ராஜ்யம் எவ்வளவு மதிப்பு மிக்கது என்றாலும் நாம் பின்வருவனவற்றை எப்படி செய்ய வேண்டும், சபை ஆராதனைகள் எவ்வளவு ஆர்வத்தோடு நாம் கலந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 10:25 பிரகாரமாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் பிரகாரமாக எவ்வளவு ஆழமாக வேதத்தை நாம் ஆராய வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:17 சொல்லப்பட்டது போல இடைவிடாமல் தேவனிடம் பேச வேண்டும். எப்படி நாம ஜெபிக்க போகிறோம்? மார்க் 16:15 சொன்னது போல இவ்வளவு பெரிய புதையலை நாம் பெற்று கண்டடைந்தது போல மற்றவர்களுக்கு நாம் இந்த புதையலை நாம் சொல்ல நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? எல்லாவற்றையும் நாம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தேங்க்யூ.